ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 4த் மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். என்னடா மாடல் ப்ளவுஸ்ன்னு சொல்றாங்க, ஆனா பார்க்கறதுக்கு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எல்லாமே அப்படியே வீடியோல பாருங்க. கொஞ்சம் கூட உள்ள துணி எதுவும் தெரியாம நம்ம வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி டெய்லர்ஸ்லாம் விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா லேடீஸ் டெய்லர்ஸ் விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக் வந்து அகலமா வைக்கணும். அந்த ப்ளவுஸோட ஷோல்டர் கம்மியா இருக்கணும். நெக் அகலமா இருக்கணும். இறக்கமா இருக்கணும். ஆனா ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கணும். இப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் யோசிப்பீங்க. நான் இந்த ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/4 இன்ச் தான் நான் இதுல உள்ள ஷோல்டரே குடுத்துருக்கேன். மத்த எல்லாமே நெக்குக்காக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுல ஸ்லீவ்லயும் சரி, நெக்லயும் சரி எந்த ஒரு ஸ்டிட்ச் மார்க்கும் நம்மளுக்கு வெளிய தெரியாத மாதிரி நம்ம வந்து இதுல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். முக்கியமா ஒண்ணு நாட்டு வைக்கலங்க. அத நோட் பண்ணீங்களா நீங்க? ஏன்னா இந்த அளவுக்கு டீப் வைக்கும்போது கண்டிப்பா நாட்டு வச்சா தான் ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கும். ஆனா இதுல நாட்டே இல்லாம நம்ம ஃபிட்டிங்க்கு கரெக்ட்டா கொண்டு வந்திருக்கோம். இப்ப நான் வியர் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் சைடு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம ஆர்ம்ஹோல் கரெக்ட்டா ஃபிட்டிங்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஷோல்டர் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்கும். பேக்ல நம்ம ரவுண்ட் நெக் தான் வச்சிருந்தோம். அந்த நெக்கோட ஷேப் பாருங்க எவ்ளோ ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. கண்டிப்பா ஷோல்டர் ஃபால் ஆகாம எவ்ளோ டைட்டா ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ப்ளவுஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா, கம்மிங் 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் 2மே அவைலபிள் இருக்கு. லைவ் கிளாஸ் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 11 to 1. ஃபீஸ் 499. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.